கண்டிப்பாக நான் ஒரு வெற்றி வேட்பாளர் தான். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் தான். விசில் சின்னம் தான் வெற்றி அடைய போகிறது. வணக்கம், நான் இன்ஜினியர் டி சண்முகன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மொடக்குறிச்சி தொகுதி வேட்பாளர். நான் சிவில் இன்ஜினியர். முதல் முறையா அரசியல் களத்துல ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்றேன். எனக்கு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியா இருக்குங்க. எனக்கு பொது வாழ்க்கையில் அரிமா சங்கத்துல, பொறியாளர் சங்கத்துல எல்லாம் நிறைய வேலை செஞ்சிருக்கேன். அரசியல் நிறைய வாய்ப்புகள் வரும்போது கூட நான் அதை தவிர்த்திருக்கேன். ஆனா இப்ப நான் உள்ள வந்தது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு கரைபடாத கைக்கு சொந்தக்காரரும், உச்சத்துல வருடத்துல ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை விட்டுட்டு மக்களுக்காக, நமக்காக ஒரு தலைவர் வர்றாரு அப்படிங்கும் போது அவரு கூட நாம் இதுல போறோம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமையும் நெகிழ்ச்சியும், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் நான் இருக்கேன். ரொம்ப மிக பிரகாசமா இருக்குங்க. ஆக்சுவலா அங்க ரசிகர்கள் படை மிகப்பெரிய அளவுல, மகளிர் உறுப்பினர்கள் மற்றும் இளம் உறுப்பினர்கள் பெரிய அளவுல இருக்காங்க. அது இல்லாம எல்லாத்தினுடைய உணர்வுலையும் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது. நான் சொல்றது தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமல்லாம தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய, பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் காண வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இருக்கின்றார்கள். செல்லுமிடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. கண்டிப்பாக நான் ஒரு வெற்றி வேட்பாளர் தான். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் தான். விவசாய குடிமக்கள் இருக்கக்கூடிய ஏரியா மொடக்குறிச்சி தொகுதி. அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இந்த ஓடை கழிவுகள் கால்வாயில கலக்கிறதும், அதன் மூலம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணீர் மாசுபடுவது, குடிநீர் மாசுபடுவது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. நிறைய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒன்றொன்றாக அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். முதல்ல. ரெண்டாவது இங்க இளைஞர்கள் விவசாயத்தை தவிர வேலை வாய்ப்புகள் இந்த பகுதியில் ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க வேணா வேற நகர்ப்புறத்துக்கு போய் தான் பண்ணணும். கண்டிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு அங்கங்கே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். இளைஞர்களுக்கு தலைவர் அவர்கள் திட்டத்திலேயே அது மிகப்பெரிய ஒரு திட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் எம்எல்ஏவாக ஆனால் இன்னைக்கு எல்லாம் மற்ற வேட்பாளர்கள்லாம், மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் பணம் நிறைய கொடுக்குறாங்க, ஓட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய கருத்து நான் சொல்றேன், அந்த பணம் எல்லாம் நம்முடைய பணம். நம்முடைய பணம். கண்டிப்பாக நீ வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்கங்க. ஓட்டை மட்டும் விசில் சின்னத்தில் போட்டுருங்க. மாற்றத்தை நாம் பார்க்கலாம். எம்எல்ஏவா கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரே தகுதி நான் அரிமா மாவட்டத்தினுடைய ஆளுநராக இருந்ததுதான். நான் இருந்த மாவட்டம் தமிழகத்திலே மிகப்பெரிய மாவட்டம். ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருப்பூருடைய ஒரு பகுதி. 6 வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கியது ஒரு மாவட்டம். அதாவது என்ன சொல்ல போனா தாராபுரத்திலிருந்து ஒசூர் வரை, இப்படி தலைவாசல் இருந்து தாளவாடி வரை இருக்கக்கூடிய மாவட்டம் எங்களுடைய 3242E மாவட்டம். இதனுடைய முன்னாள் ஆளுநர் நான். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆளுநராக இருந்தேன். அந்த தொடர்பும் அதில் இருக்கிற மக்கள் தொடர்பும் தான் எனக்கு இது மிகப்பெரிய பலமா எனக்கு இருக்கு. இதன் மூலம் அரிமா சங்கத்தின் மூலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவல்பொந்தரையில் ஒரு ஸ்கூல் இருக்கு, தாராபுரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு, நிறைய சேவை பணிகள் இருக்கு. ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 பேர் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஃபீஸ் கம்மியா படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அதுல இருந்து போன மக்கள், அந்த பெற்றோர், அது இல்லாம தளபதியினுடைய தீவிர ரசிகர்கள், பெரும்பகுதியான மக்கள் இருக்கக்கூடிய பகுதி என்னடா இருக்கிறதுனால இந்த அரிமா சங்க பணியும், தலைவர் அவர்களது புகழும், அவருடைய நோக்கமும் கண்டிப்பாக எங்களை வெற்றியடை செய்யும். சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தலைவர் தளபதி விஜய் அவர்களின் முயற்சி பலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன். நீங்கள் அனைவரும் உங்களது மேலான ஆதரவினை எனக்கு அளித்து அதன் மூலம் நம் தளபதி தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் இருக்கையில் அமரச் செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து, விசில் சின்னம் தான் வெற்றியடைய போகிறது. நீங்கள் அனைவரும் விசில் சின்னத்தில் உங்களது வாக்கை அளித்து எங்களது கனவை நிறைவேற்ற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெற்றி நிச்சயம்.